ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரதிஷா குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். அக்கா மகளுக்கு காது குத்துனாங்க. கோயிலுக்கு போய் பொங்க வச்சு கெடா வெட்டி காது குத்தினோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே போனோடனே பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் பொங்கல் வைக்கிறதெல்லாம் எடுக்கலை. இது பானை பொங்குற நேரத்தில் எடுத்திருக்கேன். பாப்பாவை வச்சுக்கிட்டு அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல. எங்கள் அம்மா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பொங்கல் வச்சு முடித்தோடனே பொங்கல் பானையில் பொங்குனதுக்கப்புறம் அரிசி போடும்போது குழவை போடுவாங்க. அந்த வாய்ஸை ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பொங்கிச்சு பானை. நம்ம ஃபேமிலிஸில் யார் யாருக்கு குழவை போட தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பாப்பாவுக்கு மொட்டை போட கூட்டிகிட்டு போயிட்டோம். ஒரே அழுக மேடம், பாருங்கள் எப்படி அழுகிறாங்கன்னு. எல்லோரும் பாப்பாவை சுற்றி நின்றுக்கிட்டு அழுகாதுன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எடுக்கலை இந்த வீடியோலாம், தம்பி தான் எடுத்தான், அக்கா பையன் எடுத்தான். நான் பாப்பாவை வச்சுக்கிட்டு அங்கிட்ட உட்காந்துருந்தேன். ஒவ்வொரு ஆள்கிட்ட கொடுத்து எடுத்து அதை எடிட் பண்ணி உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணியிருக்கேன். எங்கள் பெரியப்பா துபாயிலேருந்து இப்போ தான் வந்திருக்காங்க. கிடா வெட்ட போயிட்டோம். கிடா வெட்டுறதுக்காண்டி 2 ஆடு, ஒரு பெரிய கிடாயும் ஒரு சின்ன கிடாயும். அது சாமி உத்தரவு கொடுக்கறதுக்காண்டி மேலே தண்ணியெல்லாம் தெளித்து அப்படியே நிற்க விட்ருவாங்க. அப்போ உடம்பு ஃபுல்லும் குளுக்கணும். அப்போ தான் கிடா வெட்டுறதுக்கு ரெடி ஆகும். சுற்றி ஏன் ஆட்கள்லாம் நிற்கிறாங்கன்னா, ஆடு டக்குன்னு ஓடிடும் எங்கிட்டாவது, அதை பிடிக்கிறதுக்காண்டி நிற்கிறாங்க சுற்றி ஆட்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ கொணை கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அது சின்ன ஆடு சாமி அறைக்குள்ளேயே போயிட்டு வந்தனால அதை அவ்வளோதான் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அது வெட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி அது பெரிய ஆடு தான். வீடியோ கொஞ்சம் ஷேக்காகி எடுத்திருக்கோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் நல்ல வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்க, உடம்பெல்லாம் குலுக்கி உத்தரவு கொடுத்தாச்சு. இனி 2 ஆட்டையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்து எங்கள் மச்சான் சேவல் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம சேவலும் எப்படி கொணை கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். அது எப்படி தான் தெரியலை, உடம்புல தண்ணியெல்லாம் ஊற்றி கொஞ்ச நேரம் நிப்பாட்டினோன்னே நல்லா உடம்பெல்லாம் குளிக்கிறது. எல்லாம் ஒரு அதிசயம், ஆச்சரியம்தான். உங்கள் கோயில்கள்லேயும் இப்படி கிடா வெட்டி பொங்க வச்சு கொண்டாடுவீங்களா? எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சேவல் கொஞ்ச நேரத்துலேயே உடம்பெல்லாம் செலுத்துருச்சு. ஃபஸ்ட்டு மண்டையை ஆட்டுவாங்க மேடம், அப்புறம் உடம்பெல்லாம் செலுத்துருச்சு. அதையும் வெட்ட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இனி ஆடையும் கோழியையும் வெட்டிடுவாங்க. சேவலையும் வெட்டி
எல்லாருக்கும் கறி சமைச்சு போட்டுருவாங்க. பாப்பாவுக்கு காது குத்த ரெடி ஆகிட்டோம். அடுத்த மூணு எடுப்பா இந்த பக்கம் குத்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சரிப்பா அப்பா கட்டாத ஒன்றும் இல்லைப்பா அவ்வளோதான். அதெல்லாம் குத்தி முடிச்சோன்னா வெல்லமும் அரிசியும் ஊற வச்சுருப்பாங்க. அதை கொடுக்கணும். பாப்பாவுக்கு கொடுத்துட்டு பெரியப்பாவும் வாயில் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அடுத்து அது எல்லாருக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிட்டாயி அரிசி எல்லாமே கொடுக்கணும் எல்லாருக்கும். காது குத்தி முடிஞ்சோன்னே உங்கள் ஊர்லேயும் இப்படி செய்வீங்களான்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காது குத்து ஃபங்க்ஷனில் எப்படி செய்வாங்களான்னு. காது குத்தி முடிஞ்சோன்னே பாப்பாவுக்கு அப்பா எங்கள் பெரியப்பா வந்து செயின் போட்டாங்க. செயின் போட்டோன்னே அவ்வளோதான், ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இனி விருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 1-2 ஃபோட்டோ எடுத்தோம், அதை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி நிறையா விளாக்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வீடியோ உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். Thanks for watching.